20,000 பேருக்கு வேலை கிடைக்கும் வரல. தென்கொரியால இருந்து ஒரு நிறுவனம் 1700 கோடியில இன்வெஸ்ட்மெண்ட் வருது, 20,000 பேருக்கு வேலை கிடைக்கும் வரல. 1,00,000 கோடி முதலீட்டுல கூகுள் ஏறக்குறைய 1,00,000 பேருக்கு வேலை கிடைக்கும், அது தமிழ்நாட்டுக்கு வரல. ஆனா என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு எது வேண்டுமோ தேர்ந்தெடுத்து இவங்க வச்சுக்கிறாங்களாம். ஆக இதை விட பொய் எப்படி சொல்ல முடியும்? ஆக இன்னைக்குள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை பொய்யுணர்வு ஒப்பந்தங்கள் நமக்கு தெரியல. அதனால முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 வயது குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு, கோயிலுக்குள்ள கொலைகள் நடக்கிறது, உண்டியலை அரசாங்கம் தான் திருடி கொண்டிருந்தது என்றால் திருடர்கள் திருட வந்திருக்கிறார்கள், அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த அரசாங்கம் முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசாங்கமாக இருக்கிறது. அதனால் 2026 அவர்கள் தோல்வி அடைவது நிச்சயம். இன்னொன்று 27ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறதாம். பாட்டெல்லாம் வேற போட்டிருக்காங்க. இளைய தலைவர் வருகிறார். இந்த வாரிசு அரசியலுக்கு 2026 முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லை என்றால் பாட்டா பாடி நம்ம பாடா படுத்துவாங்க, அவங்க பாட்டா பாடிக்கிட்டு இருப்பாங்க திமுக. அதான் நடக்க போகுது. அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பாடத்திட்டத்தை ஒழுங்கா நடத்துறாரோ இல்லையா, பாட்டு பாடுறத ஒழுங்கா நடத்திருக்கிறார் உதயநிதிக்காக. அதனால நிதி கொடுக்கலன்னு பொய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 11 லட்சம் கோடி மத்திய அரசிடமிருந்து தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, அடிப்படை கட்டமைப்பு முதற்கொண்டு. அதனால இன்று மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு எஸ்ஐஆர் முதல் படி, அதற்கு பின்பு நாம் எல்லாம் படிப்படியாக நம் வெற்றி எழுதப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப என்ன ஒரு முடிவு பண்ணாரான்னு தெரியாது. அதுக்குள்ள கொங்குக்கு போய் அங்க வாக்கு சதவீதம் சரிவு வரைக்கும் நீங்க போயிட்டீங்க. இன்னைக்கு ஸ்டாலினோட ரோட் ஷோ எவ்வளவு சரிஞ்சிருந்ததுன்னு நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். அதனால திமுகவோட வாக்கு சதவீதம் சரிந்து விட்டது. இன்னொன்னு செங்கோட்டையனை பற்றி என்கிட்ட கேட்கிறாங்க. நாங்க செங்கோட்டையில் பிடித்ததை ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு தான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவே தவிர செங்கோட்டையன் என்ன செய்யறாருன்னு பாக்குறது என் வேலை இல்லை. அதனால செங்கோட்டையை பிடித்த நாங்கள் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்போமே தவிர அண்ணன் செங்கோட்டையன் என்ன செய்கிறார் என்று பார்ப்பது எங்கள் வேலை இல்லை, அவரவர் விருப்பம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவறானது. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு திடீர்னு ஞானோதயம் ஏற்பட்டு அவரு போராட்டம் நடத்துறாரு. 14ஆம் தேதி ஓட்சோரிய பத்தி காங்கிரஸ் தலைநகர்ல போராட்டம் நடத்துறாங்களாம். யாருமே கூட சேர மாட்டேன்ட்டாங்களாம். எதுக்குங்க போராட்டம் நடத்துறீங்க? ஆக தோல்வி அடைய போகிறார்கள் நிச்சயமா அந்த கூட்டணி. ஆக தோல்விக்கு ஒரு காரணத்தை சொல்லணும். ஆக முதலே எஸ்ஐஆர் காரணத்தை சொல்லிட்டோம்னா, எஸ்ஐஆர்னால நான் தோத்து போயிட்டேன் முதலே காரணம் சொல்லலாம். இது கலைஞர் கருணாநிதிட்ட இருந்து கிடைத்த பாடம் இவங்களுக்குலாம். அவர் அப்படிதான் முதல்ல எழுதி வச்சிருவார், டிராஃப்ட் பண்ணி வச்சிருவாரு. சில நேரம் போஸ்டர் அடிச்சு ஏமாறுவாங்க, சில நேரம் கட்டுரை எழுதி வச்சிருவாங்க, ஓ நம்ம தோக்க போறோம் அதனால இப்படிலாம் நம்ம அப்படின்னு. அதனால அந்த மாதிரி எஸ்ஐஆர் என்றாலே சார் என்றாலே திமுகவுக்கு கொஞ்சம் தொடர் நடுக்கம் தான். ஆக அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால இன்னைக்கு அதுக்கு பத்தி அவங்க தோல்வியின் முன்னதிகாரத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள் தான் நான் சொல்ல முடியும். பதினஞ்சாம் தேதி வெயிட் பண்ணுவோம்ப்பா, எல்லாருமே தான் வெயிட் பண்ணணும். எனக்கு ஜோசியெல்லாம் தெரியாது, அரசியல் ஜோசியெல்லாம் தெரியாது எனக்கு. கட்சி எதுவும் விலகலப்பா. எங்கள்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே பெரிய கட்சிகள். ஒன்று மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி, இன்னொன்று தமிழகத்தை ஆண்ட கட்சி. இதுக்கு மேல என்ன பெரிய கட்சி வேணும்? ஆக 2 பெரிய கட்சிகள் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம். அதற்கு முன்னால் எங்களுக்கு எது வந்தாலும் அது போனஸ் தான். அதனால இந்த கட்சி, இந்த 2 கட்சியும் எங்களுக்கு வெற்றிக்கு போதுமானது. இன்னும் கொஞ்சம் அதிகமான வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க சில கட்சிகள் இணைய வேண்டும் நினைக்கிறோமே தவிர வெற்றி தோல்வியின் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்காக தவிர மற்றபடி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2 கட்சிகளுமே பெரிய கட்சிகள் தான். ஆக பீகார்ல எப்படி
2 பிரதான கட்சி, அப்புறம் சின்ன கட்சிகள். அதே போல் நாங்கள் வெற்றி பெறுவோம். உதயநிதியா? இப்போ உதயநிதிக்கு எனக்கு ஏதாவது தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு எனக்கு தெரியல. இது செத்த மொழி சமஸ்கிருதம்னு சொன்னாரு. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க அம்மா சமஸ்கிருத ஸ்லோகத்தை எல்லா சாமிக்கும் சொல்றாங்க. அப்ப செத்த மொழி தான் அவங்க அம்மா பேசுறாங்களா? வீட்டிலே இருக்குதுல்ல, காதுல விழுது இல்லப்பா, சத்த மொழியா விழுந்து கொண்டு இருக்குது. செத்த மொழின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? டெய்லி காலையில சத்தம் காதுல விழுது. அதே மாதிரி சனாதனத்தை கொசு போல ஒழிப்பேனுங்க. இன்னொன்னு, அவங்க வீட்டில் உள்ள எல்லா பேருமே சமஸ்கிருத பேரு தான். ஆக சமஸ்கிருதத்தை பேரை வச்சுக்கிட்டு எப்படி செத்த மொழின்னு சொல்வீங்க? உங்க மொழிகளே சமஸ்கிருதம் இருக்கே. ஆக இன்னொரு மொழி மீது வெறுப்பை திணிக்க கூடாது. இன்னொன்று, இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொன்னா நாங்க உங்களை எதிர்த்து போராடுவோம். இல்லாத திணிப்பை எதிர்த்து நீங்க போராடினீங்கன்னா, திணிப்பு என்று நீங்கள் போராடினீர்கள்டா. இல்லாத திணிப்பை எதிர்த்து போராடுறது மட்டும் இல்ல, நீங்க நடத்துற பள்ளிகளில இந்தி இருக்கிறது, அதை எதிர்த்து நாங்க போராடுவோம். அதனால சும்மா இல்லாத திணிப்பை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் இங்கே சொல்றேன், தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கவில்லை என்று வெள்ளை அறிக்கை நீங்கள் கொடுக்க முடியுமா? ஆக தனியார் பள்ளியில செல்வந்தர் குழந்தைகள் ஹிந்தி படிக்கலாம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கலாம். ஆனா அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு ஹிந்தி படிக்க கூடாது என்ற பாராபட்சத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா, உதயநிதி அவங்க பிள்ளைங்க படிச்சது ஹிந்தி படிக்காத பள்ளியில யாரும் படிக்கல. அதனால அவங்க பேசுறது ஒண்ணு, நடந்து கொள்வது ஒன்று என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அதிகமா கொள்ளையடிக்கலாம், அப்படிதான். கொள்கை எந்த வேணும் அதிகமா கொள்ளையடிக்கலாம். நான் கேட்கிறேன், கல்வி மாநில பட்டியலில் இருந்து தேசிய பட்டியலுக்கு எப்போ போச்சு? கூட்டணி கட்சியா உட்கார்ந்து இருக்கீங்கல்ல காங்கிரஸ், அவங்க எமர்ஜென்சி பீரியட்ல தான் மாநிலத்தில இருந்து தேசிய பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. 18 வருஷம் யூபிஏல ஆட்சியில இருந்தீங்களா இல்லையா? அப்ப ஏன் மாநில பட்டியலில் கொண்டு வரல? அப்ப அம்னீசியா வந்துரும். அது எதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த 18 வருஷம் 20 வருஷம் அவங்க 5 அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்ப அதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கல. அது கச்சத்தீவா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், தமிழ்ல நம்ம திட்டங்களின் பெயரை வைக்கிறதா இருக்கட்டும், சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதை பத்தி சிந்திக்காம இன்னைக்கு மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நீங்க ஆட்சியில் இருக்கும்போது ஏன் அதை செய்யல? இப்ப எல்லாமே பிஜேபி இருக்கும்போது தான் கேட்பேன்னா, அவ பிஜேபினால தான் பவர்ஃபுல்லா ஏதாவது செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் என்னால சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. கூட உட்கார்ந்து இருக்காங்கல்ல, கமலாலயத்துக்கு போறோன்னு நாங்க கமலாலயத்துல நாங்க சுதந்திரமா நாங்க கூட்டணி பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனா அறிவாலயத்துக்கு போகும்போது அவங்க பெட்டி பாம்பா அடங்கி விடுறாங்கல்ல, அப்ப அவங்க கிட்ட கேட்கணும். நீங்க தனியார் மயம் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு தனியார் மயமாக்குதலை எதிர்த்து துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. கம்யூனிஸ்டுகள் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? கூட இருக்கிறாங்களே, கூட்டணியில் நாங்க வரமாட்டேன்னு சொல்லமா இருக்கிறாங்கல்ல. அதனால தனியார் மயமாக்கல் அதெல்லாம் பத்தி நீங்க கம்யூனிஸ்ட்கள்ட்ட கேட்டு அதன் மூலம் அறிவாலயத்தில் கேட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். தேங்க்யூப்பா.